நடத்துவதாக பஞ்சாபை தற்பொழுது குறிவைத்திருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தினுடைய முக்கிய நகருக்குள்ளே நோக்கி அவர்கள் அந்த ஏவுகணையை நோக்கி ஏவியதாக சொல்லப்படுகிறது. அந்த ஏவுகணை வானில் இருக்கும் பொழுதே இந்திய ராணுவத்தினை அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த ஏவுகணையை மண்ணில் இறங்குவதற்கு முன்பாக அதில் தரைக்கு வரும்பொழுது செயலிழக்கப்பட்டு அது முழுவதுமாக தாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அது மண்ணில் வந்து அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. நடுவானில் இடைமறித்து அளித்திருக்கக்கூடியது இந்திய ராணுவத்துடைய ஒரு வலிமையான கட்டமைப்பை உணர்த்தக்கூடிய நேரங்கள்ல பாகிஸ்தான் ராணுவத்தினர் என்ன செய்வது என்று தெரியாது இந்தியாவுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பஞ்சாப் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் LOC என சொல்லக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் பீரங்கிகளால் குண்டுமலை பொழிவதுமாக கோழைத்தனமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கூடிய சூழல்ல அவர்கள் தற்பொழுது பஞ்சாபையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலும் வெற்றிகரமாக நடுவானிலை இடைமறித்து அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏவுகணையினுடைய எஞ்சிய பாகங்கள் மண்ணில் விழுந்திருக்கக்கூடியதை காட்சிகளாகவும் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன. இதன் காரணமாகவே பஞ்சாப் மாநிலம் முழுவதுமே தற்பொழுது இந்த பதற்றமான சூழலை முன்னிட்டு கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்துல பாகிஸ்தான் எல்லையோரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பஞ்சாபினுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் அனைவருக்குமே விடுப்பு வழங்கப்பட்டிருந்தால் அவர் உடனடியாக பணிக்கு வர வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உச்சபட்ச தயார் நிலையில பஞ்சாப் மாநிலம் முழுவதும் தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறது. நடுவானில் இடைமறித்து அளிக்கப்பட்ட ஏவுகணையால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற கோழைத்தனமான பொதுமக்கள் மீது ஏவுகணைகளை ஏவுவதும் பீரங்கிகளால் குண்டுமலை பொழிவதுமான பாகிஸ்தானுடைய கோழைத்தனமான முயற்சிகளை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்து வருகிறது. பூஞ்ச் பகுதியில் 13 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கூடிய சூழல்ல பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய கோழைத்தனமான நடவடிக்கையால் 13 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் காயம். ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.